ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெள்ளை சோளம் 2 கப் இட்லி அரிசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சோளம், கம்பு, ராகி இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா கழுவணும். அதில் குச்சி தூசி எல்லாம் நிறையா வரும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் உளுந்து 2 ஸ்பூன் வெந்தயம் கூடவே சேர்த்து இதையும் நல்லா கழுவி எடுத்து 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். சரியாக ஒரு 20 நிமிஷம் அரைச்சா போதும். இந்த மாதிரி சைட்லலாம் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு தண்ணி தெளித்து நல்லா 20 நிமிஷம் அரைச்சாலே ஈவனாக இது மாதிரி புசு புசுன்னு வந்துடும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ சோளமும் அரிசியும் போட்டு இதே போல் நல்லா அரைச்சிடலாம். அரிசி அரைக்கும் போதும் இதே மாதிரி தான் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளிக்க விட்டதுக்கப்புறமா இதில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம்.